ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். சண்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு சூப்பராக ஒரு பயாலஜி கிளாஸ் பார்த்துலாம். 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பேம். ஓகேவா? ஹியூமன் ஸ்பேம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். சரியா? இதில் கொஞ்சம் கிட்ட காட்டு டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கோண ஷேப்பில் கொடுத்துருக்கோமா? இது வந்து ஹெட் ரீஜியன். சரியா? இந்த ஹெட்டில் இதாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரோசோம். ஓகேவா? சென்டர்ல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். புரிஞ்சிருச்சா? அப்ப ஹெட் ரீஜியன்ல ஸ்பேம்ல என்னெல்லாம் இருக்கும்? அக்ரோசோம் அண்ட் நியூக்ளியஸ். அடுத்தது இந்த அக்ரோசோம்ல என்ன என்சைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயாலுரினிடேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸ் இருக்கும். ஏன் இந்த என்சைம் அங்க இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன்ல இப்போ ஹியூமனோட எக் இப்படி இருக்கும். இது வந்து ஸ்பேம். சரியா? இந்த ஸ்பேம் கடன்னு ஓடி வந்து இதை வந்து தொலைச்சிட்டு உள்ள போகணும். ஓகேவா? ஸோ அப்போ அதை தொலைக்கிறதுக்கு இந்த அக்ரோசோம்ல இருக்கக்கூடிய ஹயாலுரினிடேஸ் என்சைம் தான் என்ன செய்யும்? சப்போர்ட் பண்ணும். சரியா? அந்த ட்ரில் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அப்படியே அதை தொலைச்சிட்டு உள்ள போறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் இந்த ஹயாலுரினிடேஸ் என்சைம்ஸ் இருக்கும். எப்பவும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது. ஃபெர்டிலைசேஷன் என்னது? ஹியூமனோட எக்கும் ஸ்பேம் என்ன பண்ணிக்குது? மீட் பண்ணிக்குது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது வாங்க நெக் ரீஜியன். இது அதாவது மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக் ரீஜியன்ல நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்டா எனர்ஜியும் மூவ் ஆகும். ஓகேவா? மூவ் ஆகும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்போ அந்த எனர்ஜி மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றது அவங்களோட வேலை தான். யாரோடது? இந்த மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா எங்க நிறைய இருக்கும்? இந்த மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக் ரீஜியன்ல. அடுத்தது டெய்ல். டெய்ல் எதுக்கு? மூவ் பண்றதுக்கு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பேம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். சம்டைம்ஸ் 1 மார்க்ல வரலாம், இல்லைன்னா 2 மார்க்ல வரலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.